எல்லாரும் மூச்சு விடுறதுங்கிறது ஒரு இயல்பான விஷயம், இயற்கையான விஷயம். ஸோ இந்த ஒரு மூச்சுலேயே நிறைய பயிற்சிகள் இருக்குது. அதான் பிராணாயாமான்னு சொல்லுவோம். இந்த பிராணாயாமா புற்றுநோயாளிகளுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா, அவங்களுடைய சிம்டம்ஸாக இருக்கட்டும் சரி, இந்த புற்றுநோயுடைய தாக்கமாக இருக்கட்டும் சரி, அவங்களுடைய வலி போன்ற மற்ற சிம்டம்ஸையும் கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிம்பிளான ப்ராக்டிஸ் சொல்லணும்னா, நீங்கள் நேராக உட்காந்து உங்களோட இடது நாசி வழியாக மூச்சை உள்ள இழுத்து, வலது நாசி வழியாக மூச்சை வெளியே விடுறது, ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணுறது. இதுலேயே உங்கள் நரம்பு மண்டலம் ரொம்ப காம் டவுன் ஆகும். உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய நல்ல ஹார்மோன்ஸ், அதாவது ரிலாக்ஸிங்கான ஹார்மோன்ஸ்னு கூடிய எண்டோஃபைன்ஸாக இருக்கட்டும், உங்களோட பெயின் ரெகுலேட்டர்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நிறையவே செக்ரீட் ஆகுது. அதே நேரத்தில் எமோஷனல் ஆஸ்பெக்ட், இந்த பதட்டம், அப்புறம் ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பல ஆராய்ச்சிகளில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி மூச்சு பயிற்சியை பண்ணுறப்போ வேகஸ் நர்வ் அப்படின்னு ஒரு நரம்பு இருக்குது. இது நம்ம உடம்புல இருக்கிறதுலேயே ஒரு பெரிய நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலம் நம்ம ஜீரணமாகட்டும், மூச்சு விடுறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயத்த பார்க்குது. உடம்புல நிறைய ஆர்கன்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. அத்தனை ஆர்கன்ஸுக்கும் சரியான சிக்னல் கொடுக்குறப்போ டைஜஷன்லேருந்து, உங்களுடைய டயர்ட்னஸ்லேருந்து, உங்கள் பெயின்லேருந்து ரிலீவ் ஆகிறத ஆராய்ச்சியிலே பார்த்துருக்காங்க. அப்போது இந்த பிராணாயாமா ஜஸ்ட் ஒரு ப்ரீதிங்னு இல்லாமல் ப்ராப்பரான டெக்னிக்ஸில் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இந்த கேன்சர் ரிலேட்டடான சிம்டம்ஸ் அத்தனையுமே உங்களால் ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வர முடியும். அண்ட் இந்த மாதிரி யோகா ஒரு உடல் பயிற்சி மட்டும்தான் நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். இந்த மாதிரி சிம்பிளான ப்ராக்டிசஸ் நீங்கள் ஒரு பெட் சைடில் இருந்தாலும் சரி, உங்களால் பெருசாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியலனாலும் சரி, ஈஸியாகவே பண்ண முடியும். ஜஸ்ட் உட்கார்ந்த இடத்துல எந்த ஒரு ஹார்மும் இல்லாமல், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிசஸ் தான். ஆனால் இந்த மாதிரியான பிராணாயாமா ப்ராக்டிசஸ் ஒன்ஸ் ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸில் கற்றுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ப பயிற்சியை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேஷண்ட் கீமோ, ரேடியேஷன் இந்த மாதிரி டைமில் சொல்லக்கூடிய ஒரு சில காமன் சிம்டம்ஸ் தான் முன்னாடியே சொன்னேன். இந்த அத்தனை சிம்டம்ஸும் நீங்கள் கீமோ போகிறப்பையும் சரி, ஒரு ரேடியேஷன் போகிறப்பையும் சரி, இல்லை போயிட்டு வந்ததுக்கப்புறமும் சரி, ஒரு பயிற்சியாக பண்ணுறப்போ அந்த ட்ரீட்மெண்டோட எஃபிகசியை இம்ப்ரூவ் பண்ணும். அதே நேரத்தில் இந்த ட்ரீட்மெண்ட்னால வரக்கூடிய சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸையும் உங்களால் பீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான யோகா பயிற்சியை கற்றுக்கோங்க. உங்கள் நோயிலிருந்து வெளியே வர்றதுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும்.